ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் சட்டுன்னு உடனடியாக ஒரு 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி சூப்பரான நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். வாயில் வச்சதும் கரையிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்காம வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கோம். ஸோ ஹெல்த்தியான ஸ்வீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்கிறதுக்கு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கீங்க. மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க, நைலான் ஜவ்வரிசி எடுக்காதீங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியை அப்படியே நான் ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். கடாயில் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி கலர் மாறிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. வெல்லம் நம்ம ஜவ்வரிசி எடுத்து அதே கப்லயே அளந்து சேர்த்துக்கோங்க. உருண்டை வெல்லத்தை தான் பொடிச்சு சேர்த்திருக்கேன். அதே கப்லயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சு வந்தா மட்டும் போதும், பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. இதுல நம்ம வறுத்து வச்சிருந்த ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா நல்லா சூட ஆறிருச்சு. இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம அப்படியே மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போறோம். ஜவ்வரிசி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்சி ஜார்ல சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஜவ்வரிசி அரைக்கும் போது ஜார் நல்லா சூடாகும். அதனால நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் உங்களுக்கு பவுடர் ஆகாது. இந்த மாதிரி ரவை பதத்துல அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொடியை நம்ம அப்படியே எடுத்து அதே கடாயிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம ஜவ்வரிசி எந்த கப்ல அளந்து எடுத்தோமோ அதே கப்லயே 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி 2.25 கப்ல இருந்து 2.5 கப் வரைக்கும் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்லேயே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்த வெல்லத்தை ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வெள்ளத்துல தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அதனால கட்டாயம் நீங்க வடிகட்டி தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கைவிடாம கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஜவ்வரிசியில செய்யறதுனால சீக்கிரமா உங்களுக்கு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கூட நீங்க வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட நீங்க சேர்த்து செய்யலாம். இப்போ இது கூட கொஞ்சமா கலருக்காக கேசரி கலர் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், விருப்பம்னா நீங்க சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டிராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். நம்ம ஜவ்வரிசியில செய்யறதுனால அதோட வாசனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். நீங்க வெனிலா எசன்ஸ் பதிலாக ஏலக்காய் பவுடர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கைவிடாம கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் அடிப்பிடிக்காம இருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு நீங்கள் நான்ஸ்டிக் பேனாக எடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா ஒட்டாமல் கலந்து எடுக்க முடியும். இப்போ இதை நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம். நல்ல ஒரு கெட்டியான பதம் வரணும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம கலந்துக்கலாங்க. இப்போ இது கூட கடைசியாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் போட்டுக்கலாம். மொத்தமாகவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும். நெய் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு அப்படி இல்லைன்னா வெள்ளரி விதை இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜவ்வரிசிங்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வெள்ளை தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து எடுத்தோம்னா நல்லா கெட்டியாகி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும் இதை நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இன்னும் ஒரு செகண்டுக்கு மட்டும் நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ஒட்டாம நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான், நம்மளோட ஜவ்வரிசி ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்வீட்டை எடுத்து நம்ம அப்படியே நல்லா சூடா சர்வ் பண்ணிடலாம். இது நீங்க சூடாவும் சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆறுனதுக்கு அப்புறமா கூட நீங்க சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒரு 5 நிமிஷத்துல நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காம என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதுல வர ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.